Hi dears, welcome to Grooming Skills. இந்த வீடியோவில் அபாகஸ் பிக் ஃப்ரெண்ட் ஃபார்முலா தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து 10s ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா 10s ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம 5s ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தோம்ல, அதாவது ஸ்மால் ஃப்ரெண்ட் ஃபார்முலா பார்த்தோம்ல, அதே போல் இங்கே வந்து 10s ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. இதில் வந்து ஆட் பண்ணுறதுக்கு ஃபார்முலாஸ் இருக்குது, லெஸ் பண்ணுறதுக்கு ஃபார்முலாஸ் இருக்குது. இதில் வந்து ஒரு நம்பர்ஸுக்குமே ஃப்ரெண்ட் நம்பர்ஸும் இருக்குது. நம்ம 5s ஃப்ரெண்ட்ஸில் பார்த்தோம்ல, ஒரு நம்பருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இங்கேயுமே 10s ஃப்ரெண்ட்ஸில் ஒரு நம்பருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ நம்பர் 1ஓட ஃப்ரெண்டு வந்து 9, 2ஓட ஃப்ரெண்ட் 8, 3ஓட ஃப்ரெண்ட் 7, 4ஓட ஃப்ரெண்ட் 6, 5ஓட ஃப்ரெண்ட் 5, 6ஓட ஃப்ரெண்ட் 4, 7ஓட ஃப்ரெண்ட் 3, 8ஓட ஃப்ரெண்ட் 2, 9ஓட ஃப்ரெண்ட் 1 அப்படி தலைகீழாக வரும். சரிங்களா? ஆட் பண்ணுறதுக்கு 9 ஃபார்முலாஸ், லெஸ் பண்ணுறதுக்கு 9 ஃபார்முலாஸ், டோட்டலி 18 ஃபார்முலாஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் ஒன்று ஒன்றா பார்ப்போம். இப்போ நம்பர்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டு வரீங்க. ஸோ ப்ளஸ் பண்ணிட்டு வரும்போது நம்பர் 1 ப்ளஸ் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட பீட்ஸ் இல்லை. நம்பர் 1 ப்ளஸ் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட பீட்ஸ் இல்லை. ஸோ அந்த டைமில் நீங்கள் எடுத்த உடனே 10s ஃபார்முலா, அதாவது பிக் ஃப்ரெண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ஸ்மால் ஃப்ரெண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி பழகணும். ஸோ ஸ்மால் ஃப்ரெண்ட் ஃபார்முலாவில் நம்மளால் ஆட் பண்ண முடியல, அந்த பட்சத்தில் பிக் ஃப்ரெண்ட் ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்பர் 1 ஆட் பண்ண வேண்டிய இடத்துல பீட்ஸ் நம்மளுக்கு இல்லை அப்படின்னா 9, அதாவது ஒன்னோட ஃப்ரெண்டு யார்? ஒன்னோட ஃப்ரெண்டு வந்து 9. அப்போ 1 ஆட் பண்ணணும் அப்படின்னா 9 மைனஸ் பண்ணிவிட்டு 10 ப்ளஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணணும் அப்படின்னா 1 ஆட் பண்ணதுக்கு ஈக்குவல் தான். ஸோ 2 ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன், பீட்ஸ் இல்லை. 2ஓட ஃப்ரெண்டு 8 வந்து மைனஸ் பண்ணிவிட்டு 10 ப்ளஸ் பண்ணிக்கோங்க. 3 ஆட் பண்ணும்போது 3 ஆட் பண்ணும்போது பீட்ஸ் இல்லாத டைமில் 7 மைனஸ் பண்ணிவிட்டு 10 ஆட் பண்ணிக்கோங்க. 4 ஆட் பண்ணுறதுக்கு பீட்ஸ் இல்லை. ஸோ அந்த டைமில் 4ஓட ஃப்ரெண்டு 6 வந்து மைனஸ் பண்ணிவிட்டு 10 ப்ளஸ் பண்ணிக்கோங்க. 5 ஆட் பண்ணும்போது பீட்ஸ் இல்லை. ஸோ 5 மைனஸ் பண்ணிவிட்டு 10 ப்ளஸ் பண்ணிக்கோங்க. 6 ஆட் பண்ணுறதுக்கு பீட்ஸ் இல்லாத டைமில் 6ஓட ஃப்ரெண்டு 4 மைனஸ் பண்ணிவிட்டு 10 ப்ளஸ் பண்ணிக்கோங்க. 7 ஆட் பண்ணுறதுக்கு பீட்ஸ் இல்லை அப்படின்னா 3 மைனஸ் பண்ணிவிட்டு 10 ப்ளஸ் பண்ணிக்கோங்க. 8 ஆட் பண்ணுறதுக்கு பீட்ஸ் இல்லாத டைமில் 8ஓட ஃப்ரெண்டு யார்? 2. ஸோ 8 ஆட் பண்ணணும் அப்படின்னா 8ஓட ஃப்ரெண்டு வந்து மைனஸ் ஆகணும். ஸோ மைனஸ் பண்ணிவிட்டு 2 மைனஸ் பண்ணிவிட்டு 10 ப்ளஸ் பண்ணிக்கோங்க. 9 ப்ளஸ் பண்ணுறதுக்கு பீட்ஸ் இல்லாத டைமில் 9ஓட ஃப்ரெண்டு யார்? 1. ஸோ 1 மைனஸ் பண்ணிவிட்டு 10 ப்ளஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அதே சேம் ஸ்டெப் தான் லெஸ் பண்ணுறதுக்கானது. நம்பர் 1 மைனஸ் பண்ணணும் அப்படின்னா உன்னோட ஃப்ரெண்டு 9 ப்ளஸ் பண்ணிக்கோங்க, 10 மைனஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் 2 மைனஸ் பண்ணணும் அப்படின்னா 2ஓட ஃப்ரெண்டு 8 வந்து ப்ளஸ் பண்ணிவிட்டு 10 மைனஸ் பண்ணிக்கோங்க. 3 மைனஸ் பண்ணணும் அப்படின்னா 3ஓட ஃப்ரெண்டு 7 ப்ளஸ் பண்ணிவிட்டு 10 மைனஸ் பண்ணிக்கோங்க. 4 மைனஸ் பண்ணணும் அப்படின்னா 4ஓட ஃப்ரெண்டு 6 வந்து ப்ளஸ் பண்ணிவிட்டு 10 மைனஸ் பண்ணிக்கோங்க. 5 மைனஸ் பண்ணணும் அப்படின்னா 5 ப்ளஸ் பண்ணிவிட்டு 10 மைனஸ் பண்ணிக்கோங்க. இது மைனஸ். 6 மைனஸ் பண்ணணும் அப்படின்னா 6ஓட ஃப்ரெண்டு 4 ப்ளஸ் பண்ணிவிட்டு 10 மைனஸ் பண்ணிக்கோங்க. 7ஓட ஃப்ரெண்டு 7 மைனஸ் பண்ணணும் அப்படின்னா 7ஓட ஃப்ரெண்டு யார்? 3. ஸோ 3 வந்து ப்ளஸ் பண்ணிவிட்டு 10 மைனஸ் பண்ணிக்கோங்க. 8 மைனஸ் பண்ணணும் அப்படின்னா 8ஓட ஃப்ரெண்டு யார்? 2. ஸோ 2 வந்து ப்ளஸ் பண்ணிவிட்டு 10 மைனஸ் பண்ணிக்கோங்க. 9 மைனஸ் பண்ணணும் அப்படின்னா 9ஓட ஃப்ரெண்டு யார்? 1. ஸோ 9 மைனஸ் பண்ணணும் அப்படின்னா 1 வந்து ப்ளஸ் பண்ணிவிட்டு 10 மைனஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இங்கே ப்ளஸ் சிம்பிள் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் ஆப்போசிட்டாக மைனஸாக மாறும், மைனஸ் சிம்பிள்லாம் மாறும். சரிங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து +7 + 12. ஸோ 12க்கு 10th டிஜிட்லேருந்து 10 எடுத்துக்கிறேன், சிங்கிள் டிஜிட்லேருந்து 2 எடுத்துக்கிறேன். ஸோ -4 நெக்ஸ்ட்டு
நெக்ஸ்ட் வந்து -5, நெக்ஸ்ட்டு +9, நெக்ஸ்ட் வந்து +11. ஸோ 10th டிஜிட்டில் நான் நம்பர் 10 எடுத்துக்கிறேன். சரிங்களா? 10th டிஜிட்லேருந்து 10 எடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து வந்து 11க்கு 1 நம்ம ஆட் பண்ணணும். 1 ஆட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் 5 ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணும். 5 ஃப்ரெண்ட் ஃபார்முலாவில் இப்போ 1 ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா வந்து எப்படி யூஸ் பண்ணுவோம்? +1 = -4 + 5. அதாவது 1 ஆட் பண்ணணும் அப்படின்னா ஒன்னோட ஃப்ரெண்டு 4 வந்து மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிவிட்டு 5 ப்ளஸ் பண்ணணும். இங்கே வந்து 4 மைனஸ் பண்ணுறோம், ஆனால் 5 ப்ளஸ் பண்ண முடியாது. 4 மைனஸ் பண்ணிடலாம், ஆனால் 5 வந்து ப்ளஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி 5 வந்து ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ இந்த பிளேஸில் வந்துட்டு நம்ம ஸ்மால் ஃப்ரெண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? பிக் ஃப்ரெண்ட் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். 1 வந்து ப்ளஸ் பண்ணுறதுக்கு 9 மைனஸ் பண்ணிவிட்டு 10 ப்ளஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 9 மைனஸ் பண்ணிக்கோங்க, 10 ப்ளஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா +3 கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து 33 தான் ஆன்சர். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பிக் ஃப்ரெண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்பர்ஸ் எப்படி ப்ளஸ் பண்ணுறது, நம்பர்ஸ் எப்படி மைனஸ் பண்ணுறது அப்படின்ற சம்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ.